ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா, இந்த ரோஜா செடி இப்போ வந்து இது வந்து நாட்டு ரோஸ் தான் இப்போ நம்ம ஊரில் கிடைக்கவே மாட்டேங்குது இல்லையா. இந்த குளுக்கோன் செய்கிறதுக்கு இந்த மசாலாலாம் போடுறதுக்கு சரின்னு இப்போ பார்த்தேன். நான் நர்சரியில் இருந்தது, சரின்னுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து 4 நாள் ஆகுது வாங்கி. இது ஏன் 4 நாளாக நட்டு வைக்கல அப்படின்னாக்கா, ஒன்று மண் கிடைக்கல, அடுத்தது வந்துட்டு இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிளைமேட்டில் இது வந்து 4 நாள் இருந்து செட் ஆகணும். அதுக்கப்புறம் நட்டு வச்சோம்னாக்கா சாகாமல் கொஞ்சம் தப்பும். இன்னொன்று மண் வந்து இப்போ நாங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னாக்கா, வாய்க்கால்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம் நானே பையனும். அதனால் இது வந்து எப்படிப்பட்ட மண்ணுனா, கொஞ்சம் களிமண், மணல், இந்த குப்பையெல்லாம் சகதியெல்லாம் சேர்ந்து நல்ல வளமாக இருக்கிற மண். ஏன்னா இப்போ தான் இது வந்து வற்றி போயிருக்கு தண்ணி, அப்படிங்கிறப்போ அதோட வந்து சத்துலாம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி மண் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதுக்காக மண் கலவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன கலவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன மண் எடுத்திருக்கேன்னா 2 கப்பு வந்து வாய்க்கால் மண் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மேக்ஸிமம் இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னாக்கா, கிரவுண்ட் மண், நம்ம வீட்டில் உள்ள தோட்டத்து மண்ணை தான் எடுத்துப்போம். எனக்கு இல்லாதனால வாய்க்கால் மண். 1 கப்பில் வந்து செம்மண்ணும், இது வந்து செம்மண்ணும் உரமும் கலந்தது, வெர்மி கம்போஸ்ட் கலந்த மண். இது வந்து மணல், இது எங்கள் வீட்டிலே இருக்குது மணல். 1 பங்கு மணல் எடுத்திருக்கேன். இது வந்து வேப்ப முன்னாக்கு, இது வந்து கோட் டங்க், ஆட்டாம்புழுக்க, இல்லாட்டி நம்ம வந்து கவு டங்க் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ரொம்பவே முக்கியமான பொருள்னா இதுதான். இது வந்து கரும்பு சக்கை. இதெல்லாம் நம்ம கலக்கிறப்போ தண்ணி வந்து நிற்கணும், அப்படி தண்ணி தேங்கி செடிக்கு கிடைக்கணுன்னா நம்ம வந்து கோகோபித் போடுவோம். கோகோபித்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது வந்து ஈஸியாக கிடைக்கும், 10 ரூபா கூட செலவு கிடையாது. நீங்கள் இதை வந்து கீழே போட்டுட்டு நம்ம செடி நட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். நம்ம வந்து செலவே இல்லாமல் நம்ம வந்து செடி வளர்க்கலாம். கோகோபித்லாம் கிலோ வந்து 30 ரூபா. எங்கள் ஊரில் அதுவும் கிடைக்கவே இல்லை, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அதுவும் இங்கே வந்து கிலோ 30 ரூபா. அது வந்து இப்போ இல்லை, ஆனால் ஆன்லைனில் போட்டாக்கா கிலோ 50 ரூபான்னு கோகோபித் போட்டிருக்கு. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தெரு ஓரத்தில் இந்த கரும்பு சக்கையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை போட்டு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டோம், அடியில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி அப்படியே இருக்கும். இப்போ வந்து மண் கலவை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் மண், நான் வந்து வாய்க்கால் மண் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செம்மண், இதுலேயே வந்து கம்போஸ்ட்டும் கலந்துருக்கு, வெர்மி கம்போஸ்ட்டும் கலந்து அவங்க தொட்டிக்காக ரோஜா செடி போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மண்ணும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து செடிக்கு வச்சு இந்த மண்ணை எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 1 கப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது மணல் கொஞ்சம் போதும். அடுத்தது இந்த ஆட்டாம்புழுக்க, கோட் டங்க், இது வந்து ரொம்பவே நல்லது. ரோஜா செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னா இது வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. போட்டுட்டு இந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து செடி நட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நம்ம உரம் போடுவோம். இது வந்து பேசிக்காக வந்து மண் கலவையோடு போடுற ஒரு கலவை தான் இது. இதுக்கு மேலே வந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை NPK, DAP அதுமாரி உரம்லாம் போடலாம். கலந்தாச்சு. இப்போ நான் இந்த தொட்டியில் தான் வைக்க போகிறேன். இந்த ரோஜா செடி வந்து கீழே வைக்கிறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். அம்மா வீட்டில் கொண்டு போய் அங்கே வந்து செட் பண்ணணும் அப்படின்னா செடி கொஞ்சம் வந்து நல்லா காப்பாற்றி விட்டால் தான் முடியும். இப்போ வந்து வெயில் சீசன் சரியில்லாதனால இப்போ போய் வச்சாக்கா செடி அழிவிடும். அதனால மழை காலத்தில் கொண்டு போய் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வைக்க, தொட்டியில் வச்சு தான் காப்பாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து இது எப்படியும் ஒரு எத்தனை இன்ச்சு தொட்டி, ஒரு 10க்கு 10 இருக்கும் இந்த தொட்டி இன்ச்சு. அந்த இதில் தான் வந்து இப்போ வைக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி ஓட்டை போட்டு வச்சுருக்கோம், ஏற்கனவே செடி இருந்தது தான். இப்போது இதில் வந்து இந்த ஓட்டையும் மறைக்காத அளவுக்கு இதை இப்படி போட போகிறோம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணியையும் இந்த கரும்பு சக்கை இழுத்து வச்சுக்கும், அதே சமயம் அந்த ஓட்டையும் போய் இந்த மண் அடைக்காது. இதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மண் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக நொறுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து செடியை கட் பண்ணி வைக்கணும்.
இந்த செடியை வச்சு பார்க்கணும். இப்படி செடியை வச்சு பார்த்துட்டு இந்த அளவு போதுமா, இதுக்கப்புறம் மண் போட்டுக்கலாமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு நமக்கு போதும். மண் வந்து ஒரு 2-3 கரண்டி போல் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் போதும். இப்போ இதை வந்து கட் பண்ணி இதில் வச்சிட வேண்டியது தான். ஏற்கனவே எடுத்த இந்த செம்மண்ணோட மண்ணையும் இதோட சேர்ந்து கலந்து பாக்கியை ஃபுல்ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தண்ணி ஊற்ற செட் ஆகி கொஞ்சம் கால்வாசி நமக்கு வந்து கேப் கிடச்சிடும். இப்போ இந்த மண்ணிலே 1 வாரம் இருக்கணும். 1 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உரம்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன உரம் போடலாங்கிறத நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். போட்டாச்சு. இப்போது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இடையிலலாமே, நான் நர்சரிக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து இடையிலலாமே தண்ணி ஊற்றிருந்தாங்க. ஸோ சாயந்தரமும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் இது வந்து அடி வரைக்கும் தண்ணி போகும். இப்போ எவ்வளோ தண்ணி போயிருக்கும் நமக்கு தெரியாது. இப்போ அடி வரைக்கும் தண்ணி போயிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்போது சாயந்தரமும் கொஞ்சம் போனோம்னா தண்ணி ஊற்றினோம்னாக்கா கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே இருக்கும். எப்போதுமே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து ஒரு செமி ஷேடான இடத்துல தான் இப்போதைக்கு வைக்கணும். ஏன்னா நம்ம நல்ல வெயிலில் வச்சோம்னா காயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து செமி ஷேடான இடத்துல வச்சோம் அப்படின்னா தான் செடி வந்து இப்போ இந்த வெய்ய காலத்தில் கொஞ்சம் நல்லா தளதளன்னு கொண்டு வர முடியும். ஸோ இதோட வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது வந்து இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் இண்டோரில் வைக்கிறதுக்கு. இதுவும் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது. ஏன்னா இந்த வெயிலில் வந்து காஞ்சி போய் தான் இருக்கும். நம்ம இண்டோரில் வந்து கரெக்டான பிளான்டிங் பண்ணி இண்டோரில் வச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை கொண்டு வந்துட முடியும். இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் க்ரியேட் பண்ணும், நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு. இப்போ இதையும் நம்ம வந்து பிளான்டிங் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து மண் கலவைலாம் எதுவுமே கிடையாது. செம்மண்ணும் வெர்மி கம்போஸ்ட்டும் கலந்த மண் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இதுக்கு போட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் தான் வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். இது வந்து தண்ணியை வந்து நமக்கு சேகரிக்கிறதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் வச்சிடலாம். இது வந்து தண்ணி வாட்டர்லாம் வந்து வேஸ்டேஜ் வாட்டர்லாம் இதில் கலெக்ட் ஆகிடும். நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு இதை அப்படியே கீழே ஊற்றிக்கலாம். இண்டோர் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து செடியை வந்து சேவ் பண்ண முடியும். வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை நட போகிறோம். இதுக்கும் வந்து நான் கீழே வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிச்சு கரும்பு சக்கை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி இதுக்கே வந்து மண் நிறையா இருக்குது. அதனால் நம்ம மண் ரொம்ப போட போகிறது கிடையாது. சும்மா இதை கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கீழே வந்து மண் போட போகிறோம். இதை வச்சுட்டு சுற்றி மண் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்ற நமக்கு வந்து இந்த செடியிலையும் செட் ஆகிடும். செட் ஆகிட்டு நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்பப்போ நம்ம பிரான்ச்சஸ் வர இதை வந்து கட் பண்ணி வேறு பார்ட் மாற்றி வச்சிட்டோம்னா நிறைய செடிகள் நம்ம வந்து உருவாக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இதில் வச்சு கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக இந்த தொட்டியில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சஸ் நிறையா முளைச்சி வர ஆரம்பிச்சிது அப்படின்னாக்கா வெவ்வேறு தொட்டிலும் நம்ம மாற்றி வச்சிடலாம்.